வந்து கூடச்சேரியில் எங்களுக்கு வந்து ராலி ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. அதில் வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து ஏஐ மூலிமா நம்ம வந்து என்னென்னலாம் வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுன்றது தெரிஞ்சது அதை பற்றி சொல்கிறதுக்கும், ட்ரோன் மூலிமா நம்ம வந்து என்னென்னலாம் வந்து விவசாயத்தில் பண்ணலாம், அதுலேருந்து நமக்கு என்னென்ன வந்து அதிகமாக ஈர்ந்து கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக வர சொல்லியிருக்கோம். அது சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வில்லேஜ்லலாம் வந்து ட்ரோன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நம்மளாக தான் வேலை பார்த்து ஆள் வச்சு அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஆனால் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதில் பண்ணும்போது இப்போலாம் இங்கே வந்து அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரோன்ஸ் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த பஞ்சாயத்துலலாம் வந்து அந்த விவசாய குழு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது மூலமாக எல்லாரும் அப்போ ஒரு 10 ஃபார்மர் அதில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் அமௌண்ட் ஷேர் பண்ணி ஒரு ட்ரோன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரோன் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம இப்போது விவசாயத்துக்கு வந்து யாரும் அவ்வளோவா பண்ணுறது இல்லை, அதனால பண்ண முடியாது. ட்ரோன்ஸ் வச்சு பண்ணுறதுனால டைமும் நமக்கு சேவ் ஆகும். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஏக்கர் பண்ணுறாங்கன்னா எப்படியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். ஆனால் ட்ரோன்ஸ் வச்சு ஒரு ஏக்கர்லேயே 3 மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி இப்போ மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ட்ரோன்ஸில் யூஸ் பண்ணும்போது 40% தான் அதில் இதாகும். அப்படிங்கிறப்போ மண்ணோட இது தரம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் வந்து அதோட காஸ்ட் வந்து எப்படியும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஒரு தனி விவசாயி வந்து அதை வாங்கணுன்றது வந்து கஷ்டம் தான். அதனால் அந்த குழு மூலமாக நிறைய பேர் வந்து இது பண்ணி அதை அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அதில் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. வணக்கம். இப்போ ஏஐ ஆப்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ ஓரக்கடையிலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நோயை எடுத்து போய் கிள்ளிட்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான மருந்து கொடுங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. இது வந்து உங்கள் விவசாய நிலத்திலே இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அந்த ஆப். எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க. இதில் வந்து பிளான்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோய் தெரியும்ல, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமா இது என்ன நோய் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மருந்து போடலாம், எவ்வளோ யூரியா போடலாம் அப்படின்றதையும் இதிலே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கிற விவசாயிங்க இருப்பாங்கல்ல, ஏதாவது அவங்ககிட்ட இருந்து புது இன்ஃபர்மேஷன் ஏதாவது நியூஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்க இதில் அப்டேட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட உங்கள் நேரத்தில் ஏதாவது புது விஷயம் இருந்துச்சுன்னா நீங்களும் அப்டேட் பண்ணுறவங்க உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் ஆகும். அது இல்லாமல் இப்போ இதுக்கு ஒரு அலர்ட் மெசேஜாக இருக்கும். புதுசாக ஏதாவது உங்கள் ஏரியாவில் ஏதாவது நோய் வரப்போதோ இல்லை வேறு ஏதாவது வரப்போகுதுன்னா இதிலே வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். இது மூலிமா நீங்கள் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது ஆப் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் கிசான் ஏஐ அப்படின்னு ஒரு ஆப் தான், kisan.ai அப்படின்னு போய் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எந்த ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னாலும் அந்த ஆப் மூலயமா டைப் பண்ணாலும் அதுக்கான பதில் வந்துடும். இதே வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்தீங்கனாலும் உடனே அதுக்கான பதில் வந்துடும். நீங்கள் அது மூலயமா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க போய் கேட்டு அதை காமிச்சுனா பண்ணணும். அந்த ஆப் மூலியமாகவே எல்லா டவுட்டும் ட்ரோன் பற்றி இந்த இடத்துலலாம் அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5 மீட்டர் வந்து கவர் பண்ணும் ஒரு டைம் வர்றதுக்கு வந்து. இதிலே வந்து சென்சார்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு இருக்கு. அதிலே வந்து எந்த இடத்துல வயலில் வந்து எந்த இடத்துல இருக்கு, ஒரு 20 ஏக்கர் அந்த மாதிரிலாம் வச்சு ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த இடத்துல தண்ணி தேவை, எங்கே ஃபெர்டிலைசர்ஸ்லாம் அப்ளை பண்ணணும், அப்புறம் எங்கெல்லாம் நோய் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த டிஜிட்டல் மூலமாக அந்த சென்சார்ஸ் மூலமாகவே நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னதுக்கு பொறுமையாக உட்காந்து எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு 5 minutes.